ஐயா சீசருக்கு சொன்ன சிவகாண்ட அதிகார பத்திரத்தை இசையிலே உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். ஐயா பதியில் வடக்கே முகமாயிருக்க, சீசர் தெற்கே முகமாக நிற்க, அரிகோபாலனும் கைகட்டி மனபயங்கரமாய் நிற்க, அரிகோபாலனை ஐயா காதை 100க்கு உனக்கு இட்ட கணக்கை தந்தேன், தந்த கணக்கை எல்லோருக்கும் தெரிய சொன்னாயாம், தெரிய சொன்னதை சொல் என்று கேட்க, அரிகோபாலன் சொல்ல தெரியாமல் நின்று எங்க கண்டு மகிழ்ந்து மயிலாடி சீசர் கிடுகிடென்று மனபயங்கரமாய் நிற்க, நீ சொல் சீசன் எழுத்தென்று ஐயா சொல்ல, அரிகோபாலன் சொல்ல தெரியாமலும் சீசர் சொல்ல தெரியாமலும் இருந்ததினாலே ஐயா திருவாய் மலர்ந்து அருளினது என்னவென்றால், கன்னிவார் 7 பேர் உண்டுமே, 7 பேருக்கும் 7 மதலைகள் உண்டுமே, 7 பேரில் வைகையில் 2 பேர் இறந்து போனதுண்டுமே, அதிலே 5 பேருக்கு 5 தேவிமார் உண்டுமே, 5 பேர் ஆண் பிள்ளையானால் அவரவர்க்கு தேவிமார்க்கு அம்மை இடத்தில் உத்தரவு தோணித்து, பெண் பிள்ளை 5 பேரானாலும் தர்மகீணத்தில் தானம் பண்ணி தர்மகணத்தை 5 தரம் சுற்றி சேவித்து, நம்முடைய திருப்பதியை 5 தரம் சுற்றி சேவித்து, கொடிமரத்தை 5 தரம் சுற்றி சேவித்து, நான் அம்பலத்தில் சுவாமி அரசடி மூட்டில் வந்திருந்து சத்தியம் கொண்டோம், அன்று முதலாய் அந்த ஒழுங்கின்படி நடந்து வருகின்றார்களாம். அவரவர் தேவிமார் முகம் பார்த்து பேசினதே அல்லாது வேறே தேவிமார் முகம் பார்த்து பேசினதே இல்லை என்றும், ஆண் பிள்ளைகள் நீங்கள் 5 பேரானாலும் உங்கள் தேவிமார் 5 பேரானாலும் அவரவர் ஆம்படையானை தள்ளி இன்னொரு முகம் பார்த்து பேசவில்லை என்றும், கொடிமரத்தில் 5 நேரம் சத்தியம் செய்து நாமம் கொண்டு இடச் சொல்ல ஆமன்று ஏற்க மாட்டாமல் இருந்ததினாலே எறும்பு முதல் எண்ணாயிரப்பட்ட மிருகப்பிறவி செய்திருக்கிறதிலே வாய்ப்பேசாத மிருகத்தை தள்ளி எந்தெந்த சாதி வாய்ப்பேசுமோ அதிலே 5 ஆணானாலும் 5 பெண்ணானாலும் இந்த பணிதானம் பண்ணி சத்தியம் செய்து நாமும் கொண்டிட நொம்பலம் இதமாக போக சீசலோகம் தகலோகம் இந்த ஒழுங்கை தெரிய சொல்லவும் இன்னும் கணக்கு நிரம்பி இருக்கிறது. ஐயா சிவ 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 சிவாரகராரகரா. 2ஆம் சட்டம். என் பள்ளிகள் தோறும் இருக்கிற பள்ளி கணக்கருக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். 3ஆம் சட்டம். என் பள்ளியிலே வந்து இருக்கிற பல ஊர் ஜனங்களுக்கு அருளி செய்த விவரப்பத்திரம். இந்த சிவகாண்டத்தின் பிரகாரம் அறிவாக வாசித்து எல்லோருக்கும் அறியும்படியாக வாசிக்க இன்பமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் தீர்ப்பு கேட்கும் வேளையிலே உத்தரம் சொல்ல திறமாயிருங்கள். 4ஆம் தீர்ப்பு சொல்லி வருகிறார் நம்மள் ஐயா. ஆகையால் தர்மத்தை செய்து தவத்தை பெருக்கி உங்கள் சராசரத்தை தேடுங்கள் என் மக்களே. இந்த சிவகாண்ட பத்திர பிரகாரம் எல்லோரும் போற்றுங்கள். இதை கேட்கிற போது வாயில் வெற்றிலை இல்லாமல் நல்ல சிந்தையோடு கேட்க வேண்டியது. இது சத்தியம் என்று எண்ணி நடக்கிறவர்களுக்கு ஈசன் மால பாதம் கிட்டிக் கொள்ளும். மேலும் 1008ஆம் ஆண்டு மாசியில் ஆண்டிரட்சணம் பள்ளி கொள்ள வந்திருந்து பற்பல காரணம் நடத்தி சொல்லி வந்து உலகம் அறியாமல் மயங்கி போச்சு. மேல் மாசி 6, 7, 5 மாசி என்ற மாதம் அதில் 15க்குள்ளிருந்து தர்ம யுகம் ஊதிக்கும். அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம். பெருங்காற்றினால் அழிவு, வெள்ளத்தால் அழிவு, தேய்மாரட்டால் அழிவு, பெரும் சூரத்தால் அழிவு, சம்மாரியால் அழிவு, காளி வெள்ளத்தால் அழிவு, நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு, பெண்ணாலே ஆன அழிவு, ஆனாலே பெண்ணழிவு, பூமி அதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னாம். அருளாக ஏகம் அகண்ட பரிபூரணமாய் வரையாகி தீரையாகி வான்புவி லோகமுமாய் ஒளியாகி விழியாகி உயிருக்கு இணையாகி திருவுயிராய் ஒரு உயிராய் தேசத்தில் பல வேஷமுமாய் ஒன்றாகி 2ஆகி உலகமெங்கும் நானாகி 1, 2, 3ஆகி இந்த யுகம் எங்கும் நானாகி கருவுருவா
5 2 3ஆன இந்த ஆதிபரன் சித்து வித்தை மண்ணால் உனை மறைந்து பல மாய்கையினால் உனை வகுத்தேன். உந்தன் பலங்குலைக்க உலகில் பெண்ணை வகுத்து விட்டேன். உண்டாக்கி வைப்பதும் நான் உலகில் அழிப்பதும் நான் மகனே. ஏகமதாய் நிறைந்த வரம் இருந்துலகை ஆளுகிறார். கண்ணு மக்காயம் சூத்திரத்தை கண்டறிந்து 13க்குள்ளிருந்து பாடுகிறேன் சிவகாண்டம். இரவு பகல் வேலை செய்தாலும் ஈசன் வேலை முடியாதப்பா. 23 தெய்வம் ஈசன் எங்கும் வடிவானேன். 3 தனியூகம் ஈடழித்த
ஏழு பெண்கள் கதையை எடுத்துச் சொல்ல நாளாச்சே. பப்புச்செடி புள்ளிருந்து பாம்பு வடம் விரித்து ஆடுதடா. ஈரேழு உலகம் உண்டு, இதை எடுத்துச் சொல்வார் யார் மகனே? சாதியான கொடிய பாம்பு சதி செய்யும் பாம்பதுதான். முப்பூவை தான் எடுத்து அதை முக்தி செய்தால் சக்தியுண்டு. குருபுத்தி யாருக்கும் உள்ளதை நான் சொல்வேன் கேள் மகனே. அப்பூவை தான் எடுத்து அணிந்திடுங்கோ கண்ணு மக்கா. மூன்று நாமம் ஒன்று பாம்பு, அது மூன்றும் ஆடுதப்பா. கொத்தினால் திரும்பாதப்பா, அது குடிகெடுத்த பாம்பு விஷம். தலைமன்னர் மீதிருந்து பல சாத்திரங்கள் சொல்லுதப்பா. சங்குக்குள்ளே நான் இருந்து வந்தேனப்பா வையகத்தில். கும்பகோண பாதையாக குறிகள் சொல்லி வந்தேனப்பா. பிள்ளூதனிலிருந்து விரைந்து வந்தேன் வையகத்தில். ஏகம் போகனப்பா நான் இருப்பதை அறிவாரில்லை. கருவூர்தனிலிருந்து கனவறுத்த பட்டு வந்தேன். பாலன் சிறு குழந்தை அந்த பாதை அறிவீர் மக்கா. உங்களுக்கு வேலை செய்ய நான் உலகில் வந்தேன் கண்ணு மக்கா. இருமனதா எண்ணாதே, பின் எனக்கு உத்தரம் சொல்வாயே. மருந்து வாழ் மாமுனிவன் மாயசால காரனும் நான். நாடெல்லாம் பாடியாச்சே, நாதன் என்ன செய்வேனப்பா. வேலை செய்தால் வினையில்லையே, அந்த விஷம் அதுதான் அணுகாதப்பா. மந்திரத்தால் தந்திரத்தால் மாரணத்தால் தீர்ந்திடுவோம். எல்லோருக்கும் கோழிப்பாம்பு இருக்குதப்பா சத்துருவாய். நல்லோரை தீண்டாது நாதனிங்கே சொல்லுகிறேன். முச்சந்திக்குள் இருந்து பாம்பு
முனிவரனும் பாடுகிறேன் கோல நெடுமலையனும் கோலங்கட்டி ஆடுகிறேன் நித்தம் சத்த பாவியப்பா நாதன் எடுத்து தாரேனப்பா செத்து செத்து வீரப்பேனடா என் சித்தி வித்தைகள் அறிய மாட்டான் அல்லும் பகலும் குறிகள் சொல்லி அவதிமத்த ஆச்சுதடா ஆடுதடா ஒரு வம்பரம்தான் அதை அமர்த்த வல்லார் இங்கும் உண்டோ காணும் குறி சொல்லுதற்கு கழுகுமலை ஆண்டி வந்தேனடா இனி தேனி மலை மீதிருந்து பல சிறப்பு செய்ய வாரேனடா உங்கள் போல தெய்வமன்று என்னை உபசரிப்பார் இல்லையடா காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை ஏவல் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடழிந்து போனீர்களே மகாலிங்கம் சொக்கலிங்கம் மாயமுத்து ஜோதிலிங்கம் ஒரு முத்து லோகமுத்து இந்த உலகமங்கும் பெருத்த முத்து ஏகமுத்து நாகமுத்து எங்கும் முழு முத்தானே வையகமெல்லாம் முத்தாச்சு அந்த
அது குட்டி போட்டு இருக்குதப்பா முக்கோடி தவம் செய்து பார்தனிலே கூறுவும் பறிபோட்டு இருக்கின்றாரே. இரவு பகல் எப்போதும் அவர்க்கு இறை போட்டு ஆற்றுவதில்லை. அஞ்சாமல் பிடித்திடுங்கோ அடங்கிடுவார கூறுவும் நஞ்சு தின்று நாளாற்று நான் மறைய போரேனடாம். வஞ்சகம் இல்லை சொன்னோமே வழி பார்த்து வையகத்தில் யாவேற்கும் ஒரு வலுச்சக்கரம் வருகுதப்பா. கந்தந்திரு வேலவனை என்னை ஆண்டி என்று அறிய மாட்டான். கண்டதுண்டம் ஆகவல்லோ கனத்த பூமி வெடிக்குதடா. கோலநடு மலையனோ கோலங்கட்டி ஒரு கப்பல் செய்து வைத்திருந்தோம். நாடெல்லாம் காடாகும் நல்லக்கினி வந்து ஆகுதடா. நாலே காலு ஜீவ சென்று நாட்டில் இல்லை ஓட்டமடா. கங்கை பால் வற்றுமப்பா கிழவன் பண்டாரம் சொல்லுகின்றேன். வெட்ட வேளிதனிலே மக்கா வேலி பயிராகுதப்பா. ஊரோட்டம் தேரோட்டம் மக்கா ஒன்று நான் கொள்ளி வைத்து போவேனடா. கொள்ளி வைக்கும் குமரனடா கொப்பன் நந்தி சேனடா. பள்ளி கணக்கனடா நான் வள்ளியிலே ஆடிவாரேன். கங்கை நீராடிவாரேன் கிழவன் பண்டார கூத்தாண்டி. வெள்ளாமை நீரிருந்து விளையாடி பாடுகிறேன். துரியோதனனுக்கு தான் நாரத முனி வரேனான். பாட்டனும் புத்தனும் நான் வாரசித்தை பிச்சைக்காரன். நேரில் பிரியமும் நான் பேதை கோலம் மாறியும் தான். அஞ்சாடு மெய்தடைத்த ஆனந்த கோன் வந்தேனடா. கூடாரத்துக்கு உள்ளிருந்து குலவீசை செய்திடுவேன். நான் பாவி கொல்லாதவன் நாட்டில் ஒருவருக்கும் ஆகாதே. போட்டி கொண்ட வித்தனடா குடி கொடுக்க குருவும் நான். உன் கூட்டுக்கு உள்ளிருந்து குறிபலதும் சொல்வேனான். தேராண்டி அவ்வானான் தெருவீதி ஆடிவாரேன். கைலாசம் தனில்
தெரிந்தோ தெரிந்திடுங்கோ உங்கள் சித்தம் வளர்த்து ஆண்டவரை தெளியாக்கு உபதேசம் நீ செத்தீரு என் மகனே இறப்போர்க்கு அன்னமது ஈந்திடுங்கோ கண்ணு மக்கா ஆடை கொடுத்திடுங்கோ அம்பல் ஆசாரம் செய்திடுங்கோ கொடுத்தாலும் அன்னமது குறையாமல் கொடுத்திடுங்கோ கொடுத்தால் பதவியுண்டு குறைவு இல்லை உங்களுக்கு படித்தோர் கேட்டிடுங்கோ பல பாசைக்காரர்களே அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ வம்பு வசைகள் சொல்லி வைதாலும் கேட்டிடுங்கோ அவரவர்கள் தங்கணக்கு உங்கள் அரசன் இடத்தில் இருக்கிறது என் பேரை சொல்லி எவர் எவர்கள் வந்தாலும் அன்பாக அன்னமிட்டு ஆதரிக்கும் பக்தருக்கு என்ன என்ன அபாயம் இடுக்கமது வந்தாலும் அந்நேரம் நாராயணன் ஆயனங்கே நான் வருவேன் அதிகார பத்திரத்தில் அவரவர்க்கு தீர்ப்பு உண்டு சத்திய தீர்ப்பு கேட்க சுவாமி இங்கே இருக்கிறேன் சத்தியத்தை நான் மறந்து மத்தீவத்தை செய்யாதே மத்தீவத்தை செய்தாயனால் மனநாகம் தீண்டிவிடும் தீர்ப்பு கேட்க நாளாச்சு தெரிந்தோ தெரிந்திடுங்கோ தம்பி கணக்கனையும் தான் கூட்டி வாரேனப்பா நெடுநாமம் அழியுதடா நேரு வழி தோன்றுதடா தரணியது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனே வீட்டுக்கு ஒரு கணக்கன் இருக்கிறான் வையகத்தில் உன்னாவில் நான் இருந்து நடுதீர்ப்பு செய்யுகின்றேன் பல சொருபம் பாடி வைத்த பத்திரத்தை பார்த்திடுங்கோ கண்ணு மக்கா இன்னும் ஒரு காண்டம் எடுத்தெழுதி பாடுகிறேன் அயோத்தியா பட்டினந்தாழியுதப்பா என் மகனே அச்சுத்தேரு ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ பஞ்சவர்கள் 5 பேர்தான்
மருங்குமூலி நானானேன், சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன். சோசியங்கள் சூத்திரங்கள் பல சாத்திரங்கள் நானானேன், எண்ணடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன். வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில், பொத்தை குறையாதே குறை மறைக்கால் வையாதே, துலங்குதப்பா மேற்பதிதான் துணையாகும் உங்களுக்கு. உபதேசம் சொல்லும் கூலி உடன் கையில் கொடுத்திடுங்கோ, பத்திரத்துக்கு எழுத்து கூலி பலரிடம் வாங்கி கொடுத்திடுங்கோ. பள்ளி கணக்கரெல்லாம் பதிவு குறையாமல் கொடுத்திடுங்கோ. கற்பமூலி உங்களுக்கு கர்மவினை தீர்க்கும் மூலி, காணுதப்பா பதிக்குள் ஒரு கனத்த முத்து இருக்குதடா. இன்னும் ஒரு காண்டம் எடுத்தெழுதி சொல்லுகிறேன், பாவநாச மனதிலே வள்ளி கொண்டார் தர்மலிங்கம். பார்த்து உங்கள் சாத்திரத்தை படித்தாங்கு இருக்கின்றார், கடலதிலே தீர்த்தம் செய்து உங்கள் கருமவினை தீர்ந்திடுங்கோ. கடலுக்குள் ஒரு பாப்பான் பல கருமங்கள் நடத்துகிறார், வையகத்தில் வைகை வாசல் காவலாளி 9 பேர். 9 பேர் அங்கிருந்து பல
செய்யாத தீவினைகள் செய்த வேறு உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகிற ஆளிபுழுக்கு இரையாவார். முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை அறிந்து விட்டேன். கனகையிடம் துரத்தி விட்டேன். வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன். பட்டம் அறுத்து அவர்களை பாரச்சிறை வைத்திடுவேன். ஆடுகிடாய் கோழி வந்து ஆயனுக்கு வேண்டாங்கான். மேளதாளம் குரவை தோனி வேண்டாம் கான். ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய். நடுத்தீர்ப்பு நான் கேட்க நாள் அடுத்து வருதப்பா. பள்ளி கணக்கனிடம் பாடம் கேட்க வாரேனடா. பள்ளி கணக்கரெல்லாம் பாடம் சொல்ல வேணுமடா. நாட்டு கணக்கெடுத்து நாம் தீர்ப்பு நடத்துகையில் என் மக்கா சீசர்களே எடுத்தெழுதி சொல்வீர்களே. அம்பலத்து கணக்கர்களே நீங்கள் அறியவில்லை என்பீர்களே. காப்பு கட்டி வைத்த மகன் கனபாவுசு எண்ணுகிறான். மாமனுக்கு ஏற்காமல் மனம் போல நடக்கின்றான். பட்டம் பறி போகுதடா அவர்களை பாரச்சிறை வைத்திடுவேன். 1008 மாசியிலே ஆண்டி புத்தி சொல்லி வந்தேன். வழி தப்பி எல்லோரும் மயங்குகிறார்கள் என் மகனே. ஆண்டிக்கு கோபமானால் அழிந்து விடும் முப்புறம் போல். அடங்காத கோபமாச்சே ஆண்டி என்ன செய்வேனடா. மக்களுக்கு வேலை செய்ய மனம் இல்லை என்பதற்கு இன்னும் ஒரு காரணம் எடுத்தெழுதி சொல்லுகிறேன். அவரவர்க்கு தனித்தனியே ஆண்டி புத்தி சொல்லி வந்தேன். நந்தி சொன்ன உபதேசம் மக்கள் நாள்தோறும் கேட்டிருந்தும் நீலனுக்கு மூக்கனுக்கு சொன்ன நெட்டூரம் போராச்சு. முன்னும் பின்னும் சொல்லி இருந்தும் முழு மோசம் ஆகி போச்சு. புத்தி கட்ட பிள்ளைகளை நீங்கள் சத்தி கட்டு போனீர்களே. ஒரு காதில் தான் கேட்டு ஒரு காதில் விட்டீர்களோ. இனி நம்மாலே ஆகாது நமக்கு இவ்விடம் செல்லாது. வல்லாண்மை சொல்லாது வலு வழக்கு ஆகுதிங்கே. பொல்லாப்பு
கடுவாய் பிடித்ததுண்டால் காணாமல் மறைந்திடுவேன். பாம்பு கடித்ததுண்டால் பதைத்து நீங்கள் பட்டிடுவேன். இனவாதை பிடித்ததுண்டால் இருப்பீர்களோ இவ்வுலகில். ஞானக்கழுகு பிடித்ததுண்டால் இந்த நாட்டில் இருப்பீரோ. அண்டவகீரண்டம் வல்ல ஆயுதம் பிடித்ததுண்டால் துண்டு துண்டாய் போய்விடுவீர். துணை உண்டோ உங்களுக்கு குலத்தை எடுக்கின்ற கோடாரி கம்பது போல். உங்களுடைய பாவம் உங்களுக்கு உள்ளதாயிருக்குதடா. கோபம் அது உங்களுக்கு கொல்லும் வேலாயிருக்குதடா. கொலை களவு உங்களுக்கு கொல்லும் ஆயுதமாயிருக்குதடா. வாது சுது பிறர் மோகம் வளருதப்பா ஒரு கழுகாய். ஆசையது உங்களுக்கு என் மக்க தோஷமாயிருக்குதடா. எல்லோர்க்கும் கோபமாச்சு இடையில் ஓட்டம் ஆச்சுதடா. பிரம்மன் பகைத்ததுண்டா நீங்கள் பேசாமல் போய்விடுவீர். விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டம் கொண்டிடுவீர். உத்தீரம் பகைத்ததுண்டால் உயிர் விளைக்க மாட்டீரப்பா. காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாய் கொண்டு போவான். இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனப்பா. அவரவர்க்கு இட்ட கூரை ஆதிமுனி என்ன செய்வேன். நடுதீர்ப்பு கேட்பதற்கு நாள் அடுத்து வருகிறப்பா. நடுத்தீர்ப்பு கேட்டவுடன்
படு